Hello friends, welcome to Tamilwordpress. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒரு e-commerce வெப்சைட் உள்ள கஸ்டமர்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி இன்னொரு வெப்சைட்ல எப்படி யூஸ் பண்றதா பார்க்க போறோம். சோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ற plugin பாத்தீங்கன்னா நம்ம பிரீமியம் plugin தான் யூஸ் பண்றோம். சோ நான் ஆல்ரெடி இந்த plugin பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சோ அந்த வீடியோல நம்ம ஆர்டர் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்றதுன்னு நான் சொல்லிருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. சோ அந்த வீடியோல தான் நான் உங்களுக்கு இந்த plugin எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு நான் சொல்லிருப்பேன். சோ உங்களுக்கு அந்த plugin வேணும்னா நம்ம அபிஷியல் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. சோ நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ 2 or 3 பிளகின்ஸ்க்கு மேல நீங்க உங்க வெப்சைட்ல பிரீமியம் பிளகின்ஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா சோ நீங்க மெம்பர்ஷிப் பிளான் சூஸ் பண்ணலாம். சோ நீங்க மெம்பர்ஷிப் பிளான் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜா இருக்கும்னா சோ நீங்க மந்த்லி ஒன் டைம்ஸ் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ நீங்க டவுன்லோட் பண்ற எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ்மே உங்களுக்கு அப்டேட்ஸும் இருக்கும். சோ நீங்க தாராளமா எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ்மே நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெப்சைட்டோட பேக்எண்ட் போயிடலாம். நம்ம எப்படி கஸ்டமரோட டீடைல்ஸ் வந்து பேக்கப் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெப்சைட்டோட பேக்எண்ட் போயிடலாம். இப்போ நம்ம டேஷ்போர்ட் வந்துட்டோம். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லயே நமக்கு அந்த பிளகின் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுல நியூ எக்ஸ்போர்ட் கொடுங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கு. இந்த பிளகின் யூஸ் பண்ணி நீங்க வெப்சைட்ல உள்ள எல்லா டேட்டாஸுமே நீங்க பேக்கப் எடுக்கலாம். ஸோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு வெப்சைட்ல இம்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த பிளகின்ஸ்ல இருக்கு. நம்ம போன வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டர் நம்ம எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க அதே எல்லாமே ப்ரொசீஜர் ஒன்று தான். ஸோ நீங்க அதே மாதிரி நீங்க கூப்பன்ஸ் பேக்கப் எடுக்கலாம், நீங்க கஸ்டமர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த வீடியோ நம்ம கஸ்டமர்ஸ் தான் பாக்குறோம். ஸோ நான் அதெல்லாம் கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஃபில்டர் வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சூஸ் ஃபீல்டு ஓபன் பண்றேன். இப்போ உங்களுக்கு இதுல என்னென்ன காலம்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸ்ட்ரா ஒன்று நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ ஸோ நீங்க அதை கொடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் வேணும், லாஸ்ட் நேம் வேணும்னா ஸோ நீங்க அதை செலக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை கொடுத்துக்கலாம். நான் அதெல்லாம் டிஃபால்ட்டா விட்டுறேன். இப்போ எனக்கு என்ன வேணுமோ ஸோ நான் அதை மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் இது எதுவுமே உங்களுக்கு வேணாம், ஃப்ரெஷ்ஷா நீங்க பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் ஆல் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே வேணும் அப்படின்னா நீங்க ஆட் ஆல் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஸோ அந்த ஃபில்டர் ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நமக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் டவுன்லோட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்றேன். ஓகே, இப்போ நமக்கு எல்லாமே டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப யூசர்ஸ் நம்ம வச்சிடல. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நமக்கு ஷோ ஆகுது. 1 or 2 யூசர்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால நமக்கு அது மட்டும் தான் நமக்கு ஷோ ஆகுது. சப்போஸ் நீங்க உங்க வெப்சைட்ல இப்போ ஒரு 100 யூசர்ஸ் 1000 யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே நீங்க பேக்கப் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வெப்சைட்ல நம்ம எப்படி இம்போர்ட் பண்றது நம்ம பார்க்கலாம். நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்னொரு வெப்சைட்டோட டேஷ்போர்ட் ஓபன் பண்ணிருக்கேன். இப்போ அதுலயும் நம்ம பிளகினோட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல நீங்க நியூ இம்போர்ட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு எந்த ஃபைல் நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணீங்களோ ஸோ அந்த ஃபைலை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல டிராக் அண்ட் டிராப் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ நீங்க அது கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் ஃபைல் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க கண்டினியூ கொடுங்க. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ Woocommerce ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்ன நீங்க பண்ண போறீங்களோ ஸோ அது செலக்ட் ஆயிருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கஸ்டமர் தான் கொடுக்க போறோம். ஸோ அதனால நான் கஸ்டமர்ஸ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க உங்களோட வெப்சைட்ல இம்போர்ட் பண்ற போற வெப்சைட் வந்து நியூ வெப்சைட்டா இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. சப்போஸ் ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ற வெப்சைட்டா இருக்கு அப்படின்னா ஸோ நீங்க அப்டேட் எக்ஸிஸ்டிங் ஐட்டம்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு நீங்க அப்டேட் பண்ண போறீங்க, நியூ யூசர்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னா ஸோ நீங்க தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். நான் இப்போ செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதுல உள்ள உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்க ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அதோட டீடைல்ஸ் நீங்க கரெக்டா கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம அதை பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் வேணும். ஸோ அதான் நான் ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம் காப்பி பண்ணிக்கிறேன். ஆமா, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஸோ அது எல்லாமே நீங்க கரெக்டா பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நமக்கு நிக் நேம் வேணும்.
இப்போ நமக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்லிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். நான் இப்போ ரஃபா தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டீடைல்ஸ்லாம் கரெக்டாக வேணுமோ ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ அப்டேட் ஆல் டேட்டான்னு இருக்கு. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட இம்போர்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்க ஒரு வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் ரன் கொடுத்துட்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 2 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த 2 ரெக்கார்ட்ஸும் நமக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம யூசர்ஸ் போய் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நமக்கு நான் முதலே காமிச்சிருப்பேன் அந்த எக்ஸல்ல. ஸோ அந்த எக்ஸல்ல என்ன நேம்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே நமக்கு இந்த வெப்சைட்லயே வந்துருச்சு. ஸோ இப்படிதான் நம்ம வெப்சைட்ல கஸ்டமர் எக்ஸ்போர்ட் பண்ணி இன்னொரு வெப்சைட்ல நம்ம இம்போர்ட் பண்ற ஆப்ஷன் இப்படிதான். ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸையும் எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க எங்களை தாராளமா கம்யூனிகேட் பண்ணலாம். நீங்க கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன் இருக்கு, பிளஸ் லைவ் சாட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ நீங்க அதை யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்க லைவ் சாட் ஆப்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடி கரெக்டா கொடுங்க. சப்போஸ் நாங்க ஆன்லைன்ல இல்ல அப்படின்னா உங்களை கம்யூனிகேட் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போற நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.